ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு டுடே ஜாப்ஸ் சேனலில் என்ன ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இம்பார்ட்டண்டான டேட்ஸ். அப்ளிகேஷன் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான அப்ளிகேஷன் கடைசி தேதி 16/9/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏதாவது உங்களோட அப்ளிகேஷன்ஸில் கரெக்ஷன் பண்ணணும்னா 17/9/2024 26/9/2024 வரைக்கும் பண்ணிக்கலாம். Applications are invited from eligible candidates for the post mentioned in the table below. Application complete in respect of only வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். இதில் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். டயட்டீஷியனில் வந்து பே லெவல் 7 உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. 44,900 இருக்கும். ஏஜ் 18 to 36 இருக்கணும். வேகன்சி 5 இருக்குது. நர்சிங் சூப்பரிடென்ட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா 44,900 தான். அதுக்கும் சேலரி 20 to 43 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 713 வேகன்சிஸ் இருக்குது. ஆடியோலஜிஸ்டிக் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டில் ஒரு 35,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் 21 to 33 4 வேகன்சிஸ். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டில் ஒரு 35,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி. 18 to 36 ஏஜில் இருக்கணும். 7 வேகன்சிஸ் இருக்குது. டென்டல் ஹைஜீனிஸ்ட் வந்து ஒரு 3 வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 to மேக்ஸிமம் 16. 35,400 தான் அதுக்கும் உங்களுக்கு சேலரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் மெலனா இன்ஸ்பெக்டர், அதுக்கு வந்து 35,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி. 18 to 36 ஏஜ் லிமிட். 126 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி சூப்பரண்ட், அதுக்கு சேலரி 35,400 தான். 18 to 36 ஏஜ் லிமிட் சேம். 27 வேகன்சிஸ் இருக்குது. பர்ஃப்யூனிஸ்ட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,400 தான். சேம் சேலரி தான். ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21 to 43 வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. அப்புறம் சயோதெரபிஸ்ட் கிரேட் 2 வந்து சேம் சேலரி. 18 to 36 ஏஜ் லிமிட். 20 வேகன்சி இருக்குது. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட். 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேத் லெபார்ட்டரி டெக்னீஷியன், ஏஜ் லிமிட்டும் சேம் தான், சேலரியும் சேம் தான். 2 வேகன்சிஸ். ஃபேரமிஸ்ட், அதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி கிரேடு 29,200 வரைக்கும் சேலரி. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 to மேக்ஸிமம் 38. 246 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து சேலரி 29,200. 19 to 36 ஏஜ் லிமிட்டு. 64 வேகன்சி இருக்குது. ஸ்பீச் தெரபிஸ்ட்டில் ஒரு வேகன்சி இருக்குது. அப்புறம் கார்டியாக் டெக்னீஷியனில் ஒரு 4 வேகன்சி. ஆப்டோமெரிஸ்ட்டில் ஒரு 4 வேகன்சி. இசிஜி டெக்னீஷியனில் ஒரு 13 வேகன்சி. லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஒரு 94 வேகன்சி. ஃபீல்டு ஒர்க்கரில் ஒரு 19 வேகன்சின்னு சொல்லிட்டு ஓவராலாக 1,376 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதில் ஹெல்ப்லைன் கேண்டிடேட்ஸ்க்கு எதாவது தேவைப்படுதுன்னா கொடுத்துருக்காங்க. இமெயில் அட்ரெஸும் இருக்குது. அண்ட் ஃபோன் நம்பர் 9592001188. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்ஆர்பிஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸில் எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்னா. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் அதை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கும் இருக்கும், இந்த வெப்சைட் பிடிஎஃப்பும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அந்த 5 years, ஓபிசி அந்த 3 years, அதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன், பெஞ்ச் மார்க் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் த கேண்டிடேட்ஸ் மென்ஷன் அண்ட் எஸ்மெண்ட் நம்பர் 2, அதாவது அவுட் ஆஃப் திஸ் ஃபீ 500 rupees. ஓகேவா? ரீஃபண்ட் டிடெக்டட் பேங்க் சார்ஜஸ் அண்ட் அப்ரிசியேசிங் இன் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். 500 rupees ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. ஃபார் வந்து எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேலு, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டரு, இந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸில் இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து 250 rupees தான் எக்ஸாமினேஷன் ஃபீ. ஆர்ஆர்பியோட வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையாக இருந்தால் www.rrbchennai.government.com.in அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் க்ரோமில் போய்ட்டு இந்த வெப்சைட் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன்ஸும் அதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் இன்னுமே தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்ட்டு, நர்சிங் சூப்பர்வெண்ட்டு. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான
இது குவாலிஃபிகேஷன்ஸ் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர்ட் நர்சிங் மிட்வைஃப் ஹேவிங் த பாஸ்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நர்சிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. கார்டியாக் டெக்னீஷியனாக இருந்தால் ஹையர் செகண்டரி ப்ளஸ் 10+2 அந்த மாதிரி முடிச்சுட்டு சயின்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். டிப்ளமோ இன் கார்டியாலஜி, லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இசிஜி, ஹோல்டர் டிஎம்டி, கேண்டிடேட்ஸ் இன் எக்கோகார்டியோகிராஃப் அது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி கிளினிக்கல் சைக்காலஜியில் பண்ணியிருக்கலாம். சோஷியல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிலிட்டி தான். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஓவராலாக 20 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தோம். ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஜாப் வேகன்சிஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.